அதிரடியாக ஆடக்கூடிய தமிழக ஆல்ரவுண்டரான நம்ம சன்னி சந்துக்காக சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம பிராவோ தீபக் சகார் இந்த 2 பேர் இல்லாத குறைய இவரால் வந்து போக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இப்போ வந்து கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேக்காக ஆடி கொடுத்த வெளிநாட்டு பவுலர்ஸ்க்காக மறுபடியும் நம்ம சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. அந்த 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. யார் அந்த வீரர்கள், என்ன காரணமாக இவங்களை வந்து நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிற தமிழக ஆல்ரவுண்டர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சன்னி சந்து தான். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக இவர் மேலே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கான காரணம் அறிமுகம் இல்லாத வீரராக வந்து இருக்கார். ஒரு லோ ப்ரைஸ்க்கு வந்து போவார். ஸோ சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஒரே ஒரு வீரருக்காக அதிக தொகைக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா சில முக்கியமான வீரர்களை குறைஞ்ச ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம சன்னி சந்துக்காக சிஎஸ்கே வந்து போக போகிறாங்களாம். இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான அப்டேட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேவே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐபிஎல் ஆக்ஷன் பற்றின அப்டேட்டை யாரோ வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஃபுல் பிளானும் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அது அஸ்வின் தான் அப்படிங்கிற மாதிரி. அஸ்வின் தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு தீபக் சகாருக்கு இணையாக வந்து பவுலிங் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லை, பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிராவோ போல் அதிரடியாக ஆடக்கூடியவர். ஒரு செமையான ஆல்ரவுண்டராக வந்து இருந்துகிட்ருக்காரு. தமிழ்நாட்டு டீமுக்காக ஆடி கொடுத்துருக்காரு. ஆக்ஷனில் ஒரு குறைவான ப்ரைஸுக்கு தான் வந்து போவார். எந்த டீமுமே டார்கெட் பண்ணாத வீரராக நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்னி சந்தை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பவுலிங் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ரெண்டுலேயுமே கலக்கக்கூடியவர். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு முக்கியமான ரோல் நம்ம சிஎஸ்கேக்கு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வின் சொன்னது போலயே நம்ம சிஎஸ்கேவிற்காக வந்து போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிற வெளிநாட்டு பவுலர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் வீரராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தாபிசர் ரஹ்மான் வந்து இருக்காரு. ஆல்மோஸ்ட் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து பவுலிங் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, பிளேயிங் லெவலில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து அமைஞ்சிருந்தார். ஒரு குறைவான ப்ரைஸில் தான் போன சீசனில் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆக்ஷனில். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவிற்காக ஆக்ஷனுக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான பவுலரை வந்து இழந்திருக்கோம். ஸோ பத்ரினாவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக ரேட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா நம்ம சிஎஸ்கே அவரை வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ ஒரு குறைவான ப்ரைஸுக்கு சில முக்கியமான பவுலருக்காக வந்து போவாங்க. அந்த வரிசையில் நம்ம முஸ்தாபிசர் ரஹ்மான சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வந்து ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பிளேயிங் லெவல்லேயே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2வது வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெய்லி ஜேம்சன் தான். ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே ஒரு குறைவான ப்ரைஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் இன்ஜுரி காரணமாக அந்த ஐபிஎல்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருந்தார். ஸோ இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கேல ஆட முடியாமல் வந்து போயிருந்து இப்போ மறுபடியும் ஆக்ஷனுக்கு வந்து வந்திருக்காரு. நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்ததுமே வந்து சொல்லியிருந்தோம் ஒரு தரமான சம்பவத்தை பவுலிங்கில் இவரால் வந்து பண்ண முடியும், அதிவேகமாக வந்து பண்ணுவார். ஸோ நிறைய விக்கெட்டை இவரோட பாலில் இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் போன தடவை மிஸ் ஆயிருந்து, ஆனால் இந்த தடவை மிஸ் ஆக போகிறதில்ல. ஆஸ்திரேலியா பவுலரான ஜோஸ் கசலோட்டால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இவரால் வந்து பண்ண முடியும் பவுலிங்கில். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இவரை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண முடியும் பவுலிங்கில். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் வீரராவது இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேருமே நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிற தமிழக வீரராக இருக்கட்டும், நம்ம முஸ்தாபிசர் ரஹ்மான், கெய்லி ஜேம்சன் இந்த 2 பேர்த்தில் யாரை எடுத்துகிட்டு வந்தால் தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.